என் பேர் சரவண. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கய்யா. என்ன வரலையா? இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு தெரியும் தானே, ஏன் வரல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாரும் இங்க வந்திருக்கணும். அந்த பெரியவருக்கு வந்து நகையை கொடுக்கணும், இல்ல எல்லாரையும் സസ്പെൻഡ് பண்ணிடுவேன். സത്യമായിട്ട് പറയാൻ സാറേ, എന്ത് സ്വർണം എനിക്ക് കിട്ടുമെന്ന് ഞാൻ സ്വപ്നത്തിലും കണ്ടിട്ടില്ല. ஏதா திடீர்னு மலையாளத்துல பேசுற? எப்படி நம்ம மலையாளம் கொளுத்துறோமா? இந்த கிழவனுக்கு அந்த நகையை வாய் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி சாரே. உன்னை பாக்குறதுக்கு அப்படியே என் கனவுல வந்த கருப்ப மாதிரியே இருக்க சாரே. ஐயா ஏதா கண்டுபிடிச்சிட்டா? இனிமே கனவுல போகும்போது மாஸ்க் போட்டு போடும். என்ன பிஜிஎம் போடுறாங்க? சாரே, அந்த புடி திட்டி போய் வர வா, ஓடிடுவோம். ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கல. ஐயோ, அவன் வந்தா பிரியாணி வாங்கி தர சொல்லுவேன். எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரே. இது எங்க டெரிட்டரி. கொஞ்சம் சரி நாங்கெல்லாம் சாயங்காலம் நிம்ப பண்ணி போறேன். மாட்டிக்கிட்ட நாங்க வேற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி படத்துல வர தனுஷ் மாதிரி. வாடா பேபி கண்ணா. அப்புறம் என்ன சொன்ன மாதிரியே நகையை வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் அதை முடிச்சு விட்டுலாமா? மிஸ்டர் கருப்பு, நீங்க கூட லீகலா வாதாடி போராடி அவருக்கு நகையை வாங்கி கொடுக்கல. ஜட்ஜு உங்களை பார்த்து பயந்துட்டாரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் ஒன்றும் பவர் யூஸ் பண்ணலையே. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்தாள்கிட்ட போய் கேட்டா, போன ஜென்மத்துல உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் அவர் எரிச்சு கொண்டாரா, உங்களை பார்த்தோட அவர் ஞாபகம் வந்துருச்சா, அதுல அவர் பயந்துட்டாரா? என்னடா சொல்ற? நான் எதுவுமே பண்ணலையே. இதெல்லாம் டப்பர மாதிரியா இருக்கு. நீங்க காடு ஏதாவது டக்கால்ட்டி வேலை பண்ணுவீங்க. ஒரு சாதாரண மனுஷன் அப்படி எல்லாம் பண்ணி நீதி வாங்க முடியுமா? இப்படி என்னதாடா சொல்ல வர? அதாடா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பவரை யூஸ் பண்ணிகளோ பண்ணலையோ, நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. அதனால இந்த சவாலை இப்போதைக்கு டிராப் பண்ணிக்கலாம். டிராப் பண்ணிட்டு அப்பயே அவனை விட்டுற சொல்றியா? ஆமா, அப்புறம் வேற என்ன பண்றது? அதான் சவாலை டிராப் பண்ணிட்டோம்ல. நான் போயிட்டு ஏன் வேலையை பாக்குறேன், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. எல்லாம் குதிரை எடுத்துட்டு நைட் ரவுண்ட்ஸ் போங்க. இது ஆடி மாசம் வேறையா, எல்லா மேலும் உங்களுக்கு கட்டி கிடா வெட்டுவாங்க. அவங்களோட சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ஜாய் பண்றதெல்லாம் இருக்கட்டும். சார் பண்ண தப்புக்கு உங்களை என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? வேற என்ன பரிகாரம் பண்ணவா? ஒரு 10 கிடா வெட்டுறேன். பத்தலையா? சரி, ஒரு 100 கிடா. அதுவும் பத்தலையா? சரி, அப்போ ஒரு 130 கிடா. ஆனா என்னாக அடிக்க போக அமைதியாவே இருக்குங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, என்னதான் வெட்டுறது? ஒன்னத்தாண்டா வெட்டணும். ஐயோ, சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாரு. ஏங்க, உங்க பேரோட வேட்டை கருப்பா இல்ல விடாத கருப்பா? விடவே மாட்டேங்கிறீங்க. இப்ப அது ஒண்ணு முக்கியம் இல்ல. நீ செத்தாதான் அதெல்லாம் முடியும். அதனால உன்னை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். ஆனா என்ன கடிக்க முடிச்சு விடுறதுல இருக்கீங்க. சரி, வேற இடம் எப்படி பண்ணலாம்? திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த தடவை ஜட்ஜ் உங்களை பார்த்து பயப்படவே கூடாது. அந்த மாதிரி பவர் ஏதாவது யூஸ் பண்ணி, அதுக்கு மட்டும் பவர் யூஸ் பண்ணி உங்களை ஒரு சாதாரண மனுஷனா காட்டிக்கங்க. அப்படி நீங்க ஒரு சாதாரண மனுஷாவே இருந்தா அந்த கிழவனுக்கு நீதியை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். இப்படியே முறைச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுங்க. சரி, பண்ணி தொலைக்கிறேன். வெரி குட். அப்படியே இதனால ரீசெட் பண்ணுங்க பாப்போம். ஸ்மாஹோ 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 ஸ்மாஹோ. அடடே, வாங்க மிஸ்டர். ஆமா, இவர் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு? அதுவும் லாயர் கெட்டப்ல வேற இருக்காரு. என் பேர் சரவண. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சூர்யாவா? இந்த கிழட்டு பேர் திருந்தவே மாட்டா போல இருக்கு. அதாவது என்னோட கிளைண்ட் மிஸ்டர் சுகுமாரனோட நகை இங்க. எல்லாம் தெரியும். ஏயா, அந்த போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வந்திருக்கிறது? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கய்யா. என்ன முதல்ல நடந்த மாதிரி நடக்குது? இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாரும் இங்க வந்திருக்கணும். அந்த பெரியவருக்கு வந்து நகையை கொடுக்கணும், இல்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஐயா, அப்ப இந்த தடவை அதே தாடா லாட்சிப். என்ன இதெல்லாம் இந்த தடவை என்னாச்சு? இந்த தடவையா? இந்த தடவைனா அது வந்து அது ஒண்ணுல, அந்த கிழவை காசுல தான் தங்கத்தை உடனே கொடுக்காம கொஞ்சம் இழுத்தடிக்கன்னு சொன்னேன். நீங்க என்னடா உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுவா? சாரி பேபி கண்ணா, இந்த விஷயத்துல நீ கேட்டதுனால பண்ண முடியல. ஏன்னா இதுல கொஞ்சம் பெரிய ஆளுங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பெரிய ஆளுங்களா? யாரு? அதான் இன்னைக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் வேஷத்துல ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். பெரிய பிசினஸ் மேனு. என்னது பிசினஸ் மேனா? ஏங்க, அவர் பிசினஸ் மேன்லாம் அவரு கிடையாதுங்க. பேபி, உன்னை விட எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் பிசினஸ் மேன் தான். 2-3 தடவை நாங்க நேர்ல கூட மீட் பண்ணிருக்கோம். அவர் இந்த பெரிய வாட்ச் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. அவர் பேர் கூட ஆத்ரேயா.
சொன்ன மாதிரியே எங்க கம்பெனி பேர்ல உள்ள எல்லா கேஸையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் சாரோட ஆடு இங்க வந்திருக்கோம். மித்ரா, சாருக்கு நம்ம என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோமோ அதை விட 2 மடங்கா கொடு. அடாடே, பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தான். ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, அதை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஆயுஷ்மான் பாபா. மித்ரா, வண்டியை சேதுராம லேபுக்கு விடு. இளவெடுத்தவன் எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருப்பா போல இருக்கு. இதுல இந்த புனிதமான ஜட்ஜு பதவியை வேற இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த கருப்பை கண்டெடுத்து பார்க்கணும். ஐயோ, கேட்ட போயிட்டா நல்லவைக்கு வரை வேட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு? என்ன சொன்னாரு? அட போகங்க, போன தடவை பாரியா இந்த தடவை உங்க முக பாரியா வேற முகத்தை பார்த்து அதால ஏமாத்துட்டாரு. அதனால திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. என்ன திரும்பவுமா? அட ஆமாங்க. அட இந்த தடவை பத்திர போட போது உங்க முகம் அவருக்கு யாவே இருக்க கூடாது, அந்த மாதிரி போடுங்க. அட என்னடா நீ? சரி, கடைசியா ஒரு தடவை. ஸ்மாவோ ஸ்மாவோ. என் பேர் சரவண. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏங்க, நீங்க சரவணனோ இல்ல கணேசனோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதை விட சூப்பர் பஞ்சா நான் ஒண்ணு வச்சிருந்தேன். நீ பஞ்சு வச்சிருந்தியோ இல்ல டிஞ்சர் வச்சிருந்தியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஏ ஆயோ, இதுக்கு நம்மளே தேவலாம் போல இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா அந்த கோல்டு உன்னோடதாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன், ஆனா மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. மறந்துட்டியா? காலைல சாப்பிட மறந்தியா? ஐயா, என்னங்க இவர் ஸ்கூல்ல கேட்கிற டைலாக் எல்லாம் கோர்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைப் கொடுத்தீங்கன்னா நாங்க மதியமே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுவோம். அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு உங்க ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்கா என்ன? அடுத்த ஹியரிங்ல பாத்துங்க. போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கய்யா. நெக்ஸ்ட். சாரு, என் பிள்ளைக்கு பூச்சி பல்லு தொல்லை அதிகமாயிட்டே போகுது. பாவம் பல்லு வலியால துடிக்குது. உடனே வைத்தியம் அல்லாட்டி ஏதாவது ஆயிப்போயிரும் போல இருக்கு. எதுக்கு சாரே அந்த நகை எனக்கு வாங்கி கொடுத்துச்சு? என் பொண்ணு செத்து போச்சு சாரே. என் பொண்ணு செத்து போய் எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரே. எப்படி ஃபீஸ் கொடுக்காம எஸ்கேப் ஆகுது பாத்தியா? விண்டோஸ்ல RDR2 கேம் விளையாடுவாரா? ஆனா இவருக்கு ஜிபே பண்ண தெரியாதா? ஐயா, கண்டுபிடிச்சாங்களே. சரி, கேட்காத மாதிரியே போயிருவோம். ஆத்தீரா சாத்தி என் பேத்தி பாப்பாத்தி. இதுக்காண்டிதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்றதே இல்லை. சரி விடுங்க, என்ன பண்றது? எப்படியோ சவாலை நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நோ மோர் சவால். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அப்படின்னா இதுக்கப்புறம் பவரை யூஸ் பண்ணலாம் தானே? அது ஆமா. ஏன் இப்படி கேக்குறீங்க? ராவடே ரங்காவடே ஆவடே அங்காவடே ஈவடே எஞ்சாவடே அல்ல சிரிச்சவன் பல்லு விளக்கலாம். அடிச்சு தூக்கு சாமி. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத ப்ளீஸ். என்னால தாங்க முடியல. சரி, சொல்ல விடுங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நேரா சர்ன்னு போயிட்டு அந்த காரை 2ஆ வெட்டி அப்படியே வி ஷேப்ல வர வைக்கிறீங்க. ஓகேவா? காரை வெட்டுறதெல்லாம் சரி, அதோட வி ஷேப். காரை வெட்டினாலே வி ஷேப்ல தானே வரும். அதானே பிசிக்ஸ். ஓ, பிசிக்ஸ். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ கெமிஸ்ட்ரி மாதிரி தெரியுது. என்ன வீக்கு பின்னாடி ஏதோ பேர் இருக்கா? வி ஃபார். சீக்கிரம் சொல்லு. கார் வேற வந்துட்டு இருக்குல்ல. ஏய், பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பையன் வாங்க. ஓ அப்படியா? ஓகே பாஸ். டேய், வண்டியை ரிவர்ஸ்ல விட்டு திரும்ப வாங்கடா. வி ஃபார் வேட்டக்கருப்பு. அட, இது நல்லா இருக்கே. என்ன கத்தியை காணும்? என்ன சாமி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சூரிய கிரகணம். அதுக்கு அவசரத்துக்கு டைமை பார்க்காம விட்டேன், அதுக்குள்ளே கிரகணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால எனக்கு அடுத்த 10 நிமிஷத்துக்கு பவர் இருக்காது. ஐயோ, அப்ப அவ்வளவுதானே? இன்னைக்கு கார் வேற வேகமா வந்துகிட்டு இருக்கே. சரி, பயப்படாத, அப்படியே நெல்லு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் தான் லூஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் அடிச்சு தூக்கு சாமின்னு சொல்லுவேன். இன்னைக்கு சாமியோட சேர்த்தே என்ன அடிச்சு தூக்க போறாங்களே. அதனால 17. என்ன பாபா? இல்ல, இது எத்தனாவது ஆக்சிடென்ட் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவர் பெரிய கடித மேதை ராமானுஜடு. அப்படியே கணக்கு போட்டு தள்ளிடுவாரு. எது கணினி மேதை ராமானுஜமா? அப்ப அவன் வக்கீல் வேலை பார்க்கலையா? அட லூசு பாபா, நீ சொல்றது நம்ம லோக்கல்ல உள்ள பி ராமானுஜம். நான் சொல்றது கடித மேதை ராமானுஜன். அவர் பெரிய கை.
பெரிய பெரிய கடித பதிகளுக்கே புரியாத பல ஃபார்முலாவை எழுதி வச்சிருப்பாரா. இது எப்படியா வந்துச்சுன்னு கேட்டா கடவுளை சாபி வந்து சொல்லிச்சுன்னு சொல்லுவாரு. ஓ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வாத்தியார் மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? ஓ சாரி பாபா, சாரி. ஏதோ ஒரு வேகத்துல இரு. யோ, நான் வாத்தியார் தாயா, மறந்துட்டியா? உன் கூட சேர்த்து நான் வாத்தியார் இருக்கிறத நானே மறந்துட்டேன். அதென்ன உன் கூட சேர்ந்து என்ன பார்த்தா என்ன இலக்காரமா இருக்கா? மாப்பிள, நீ வெறும் வாத்தி, ஆனா நான் தளபதி. எடா, நீ தளபதியா? ஆமா, பின்ன நீயா? மகிழ்மதிக்கு யார் தளபதி? ஆமா, இதை உட சொல்லிக்கிட்டு நீயே உனக்கு பில்டப் படிக்க. ஏதாவது சண்டையை கூப்பிட்டா வரையா, அந்த நேரம் தான் உனக்கு வயிற்று கலக்கும். மாப்பிள, தட் இஸ் வாட் இஸ் இயற்கை. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, சும்மா இராக்கிட்டு. யாரவ? ஒரு நாள் பாபா, அங்க பாரு, அது நம்ம பாஸ் பாரு தானே இருக்கு. ஏது? தூரத்துல நிக்கிறேன், அவனை கிட்ட வர சொல்ல பார்த்து சொல்றேன். இது ஒண்ணு, இதுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு. மாப்பிள, தேர் இஸ் a limit and this is the limit. பார்த்து பேசு, இல்ல உன் இன்ஸ்டா அக்கௌண்ட்ல உன்னைய பத்தியே வாய்க்கு வந்ததை உருட்டி விட்டுருவேன், இந்த வலை பேச்சுக்காரங்க மாதிரி. ஐயோ, அந்த அளவுக்கா?